நடுவர் தொடங்கும் பொழுதே ஒரு தகவலை ஆணித்தரமாக உரைத்தார். அதனுடைய சாராம்சத்தில் தான் அன்பு தோழி கஸ்தூரி அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். நடுவர் சொன்னார், கடந்த 7 ஆண்டுகளாக ஒரு கொள்கை கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று திராவிட மாடல் நாயகன் முதல்வர் சொன்னார் என்று சொல்லி முடித்த பிறகு ஒரு மெகா கூட்டணி அமைந்திருக்கிறது என்று மோடி முன்னிலையில் அதிமுக சொல்கிறது என்று சொன்னார். அப்பயே கூட்டணிக்கான தலைமை யார் என்பது நமக்கு நடுவர் மூலியமாகவே விளங்கியிருக்கிறது. ஏன்னா காரணம், அந்த கூட்டணிக்கான தலைமை கூட சொல்லுகிற அளவுக்கு இல்லை என்பதனால்தான் இன்னைக்கு நாங்கள் பலவீனமானவர்கள் யார் என்பதை முதலில் சொல்ல வந்திருக்கோம். யார் பலவீனமானவர்கள் தெரிஞ்சாலே மீதி உள்ளவர்கள் பலம் உள்ளவர்கள் தானே. மெகா கூட்டணி இப்ப சொன்னாங்க, சென்ற தேர்தலை விட இந்த தேர்தல் வளர்ந்திருக்கிறது என்று. அதிமுக வளர்ந்திருக்கிறதா பாஜக வளர்ந்திருக்கிறதா என்று பார்த்தால் அதிமுகவை தின்று பாஜக வளர்ந்திருக்கிறது. அவர்கள் வளர்ச்சியை பற்றி தெளிவாக முடிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சென்ற தேர்தலில் தற்போது இருக்கிறவர்களே மீண்டும் இருக்கிறார்கள் என்கிறார்கள். அதுக்குன்னு தேர்தலுக்கு தேர்வு கட்சி பெற மாத்திக்கிட்டா இருக்க முடியும். கொள்கை சரியாக இருந்தால் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதுக்கு இன்னொரு பிரச்சனை, காங்கிரஸ் இடையில ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா முதல்ல தோழிகளுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துருவோம். ஆனா காங்கிரஸ் தலைமை அறிவிக்கவில்லை, இங்க இருக்கிற தலைமையை அறிவிக்கவில்லை, அங்க இருக்கிற தலைமைக்கு அறிவிக்கவில்லை. வேடிக்கை பார்த்தவங்க போட்ட விதை அது எங்கேயும் முள்ளு செடியில படந்து படற கூப்பிட்டு உட்கார வச்சு தலையில கொட்டி அனுப்பிச்சிட்டாங்க. இதை பத்தி வாய் பேசக்கூடாதுன்னு. அதனால அங்க எங்க கூட்டணியில் இருக்கிற தலைமை கூட ரொம்ப சரியாக இருக்கிறது, எந்த குழப்பமும் இல்லை. அதிமுக கூட்டணி என்று சொல்லும் போது அதோட பிடிக்கல, போற போக்குல தோழி சொன்னாங்க, அதை விடுங்க, என்டிஏ கூட்டணின்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஒரு மாநில தேர்தல் நடக்கும் பொழுது அதை மாநிலத்துக்கான தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிடனுடைய கட்சி கூட உச்சரிக்க கூடாது என்பதில் தீர்மானமாக இருப்பவர்கள் நீங்கள் எப்படி ஒரு வலுவான கூட்டணியை வெல்வதற்கு உதவியாக இருக்க முடியுன்றாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வராங்க, இந்த 5 வருஷத்துல வச்சு செஞ்சுட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆமா, வச்சு செஞ்சோம். என்ன மிரட்டினாலும் மத்திய அரசுக்கு அடிபணியாமல் வச்சு செஞ்சோம். எங்களால் என்னெல்லாம் முடிஞ்சிச்சோ அதையெல்லாம் மக்களுக்கு செஞ்சோம். எங்களால் என்னெல்லாம் முடிஞ்சிச்சோ அதையெல்லாம் மக்களுக்கு செஞ்சோம். அப்ப அதுக்கப்புறம் நேராக குன்றத்துக்கு வந்துட்டாங்க, விளக்கேற்ற தூணுக்கு. அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன சொல்றேன், நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எத்தனை வழக்கு நிலுவையில கடந்துகிட்டு கிடக்கு, அதையெல்லாம் தீர்க்கப்படாம வருடக்கணக்கில் இழுத்துக்கிட்டு கிடக்கிற காலகட்டத்தில் அவசரமா இப்படி ஒரு தீர்ப்பை ஒரு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுமா, அதை தள்ளி வச்சுதான் பார்த்தா என்ன அப்படிங்கிற அந்த மனப்பான்மை கூட இல்லைன்னா நீங்கள் அரசியல் பண்ணுவது அங்குதான். இந்து என்பதற்கு பாஜக என்ன வரமுறை வைத்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லுங்கள். யார் யார் இந்து, அவர்களுக்கான உரிமை என்ன? எல்லாரும் இந்து என்றால் எங்களுக்கு எல்லா இடத்திலும் சமம் சொல்லக்கூட வேண்டும் என்று கலைஞர் சொன்னாரே, தர முடியுமா அவங்களால்? என்ன வரமுறை? இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வராங்க தோழி, ஒருவர் சாமி கும்பிடுகிறார், இன்னொருவர் சமத்துவம் பேசுகிறார். சாமி கும்பிடுபவரும் சமத்துவம் பேசுபவரும் ஒரே இல்லத்தில் இருப்பதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு அதுதான். கண்மூடித்தனமாக ஒன்றை எதிர்ப்பது அல்ல, கண்மூடித்தனமாக ஒன்றை ஏற்பது அல்ல.